Vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. ஆளுநர் ஆர்.என். ரவி டெல்லி போகும்போதெல்லாம் அஜித் தோவலை பார்க்க வரமாட்டார். ரெண்டு பேரும் ஒரே துறையில் ஒர்க் பண்ணவங்க. பிஜேபியில் இல்லாட்டி கூட ஆர்.என். ரவியும் அஜித் தோவல் மோடியோட ஆதரவாளர். அந்த வகையில் எப்போ டெல்லிக்கு போனாலும் ஒரு கர்டிசி கால் பார்த்து வருவார். ஆனால் அஜித் தோவல் சென்னைக்கு வந்து ஆர்.என். ரவியை பார்த்தது ஒரு அகில இந்திய அளவில் ஒரு செய்தியாயிட்டு வரும். அஜித் தோவல் ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்பு ஆலோசகர். அவருக்கு தெரியாத விஷயமே இந்த சர்வதேச பாதுகாப்பு விஷயத்தில் இன்ஃபேக்ட் மோடியோட ஃபாரின் ரிலேஷன்ஸோட இன்டெலிஜென்ஸோட அறிவு ஜீவியே அஜித் தோவல் தான். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இலங்கையில் நடக்கும் நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் பாதிப்பை ஏற்படுத்தும். வெஸ்ட் பெங்கால் கூட மிக்ஸ் பண்ணி பங்களாதேஷியோட கேபிட்டலா மாறிட்டு வருது. பங்களாதேஷர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதுல யார் பங்களாதேஷ்காரன் யாரு வெஸ்ட் பெங்கால்காரன்னு கண்டுபிடிக்க முடியல. அதான் விஷயம். அங்க பங்களாதேஷ் அவங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் திருப்பூர்ல. ஆனா அவங்களால எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்த மாதிரி நமக்கு தெரியலையே சார். இந்த பாகிஸ்தானி ஆதரவாளருக்கு முட்டு கொடுக்கறதே பங்களாதேஷ் பீப்புள். அது நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம ஸ்ரீலங்கா வந்து இப்போ போதைப் பொருளோட தலைநகரம் ஆகி போச்சு. ஏன்னா எங்க பார்த்தாலும் போதை. தமிழ்நாட்டில் எப்படி போதைப் பொருள் வருதுங்க? எங்கேருந்து வரும்? எப்படி வரும் சொல்லுங்க? ட்ரெயின்லயா வரும்? இலங்கையிலேருந்து படகு வழியா வரும். இங்கேருந்து கடத்தின்னு போறோம், இணையும் கடத்தின்னு போறோம். இலங்கையிலேருந்து இங்க வருது. தமிழ்நாடோட கலாச்சாரத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கிற போதை இலங்கையிலேருந்து ஆரிஜின். 10 வருட ஆண்டுகள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா அஜித் தோவல் இருந்துட்டார். அவர் மோடிட்ட சொன்னாரா, ஐயா 10 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை, வயசாயிடுச்சு, ரொம்ப ஆக்டிவா இருந்துட்டேன். மோடி கேட்டார், என்ன இன்னும் எத்தனை 5 வருஷம் இருங்களேன். இல்லையா, உங்களை மாதிரி 15 வருஷம் எங்களை ஓட்ட முடியாது, அடுத்தது யாரை போடலான்னா அவர் கை காமிச்சால் ரவி. இந்த சம்பவத்தில் மிக முக்கியமான டேக்அவே என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு கவர்னர் மாற போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா NSA எலிவேஷன் ஒரு கவர்னர்ல இருந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகருக்கு போறது ஒரு பெரிய விஷயம். டிஎம்ஓ ஊர்ல இல்ல, அமெரிக்கால இருக்காரு. மூத்த அமைச்சர் சீனியர் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சிங்கப்பூருக்கு போயிருக்காரு, ஹெல்த் செக்அப்னு சொல்றாங்க. அப்படின்னா யார் சார்? கோட்டை வட்டாரங்களில் யார் முடிவு எடுக்கிறது? உதயநிதி தான் முடிவு எடுத்துருக்காரா? உதயநிதி தான் முதல்வர். வேற என்ன? ஆதம் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? தேங்க்யூ, நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி சார். கடந்த சனிக்கிழமை ராஜ்பவன்ல ஒரு மிக முக்கியமான சந்திப்பு நடந்திருக்கு. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திருமிகு அஜித் தோவல் அவர்கள் தமிழ்நாடு கவர்னர் திருமிகு ஆர்.என். ரவி அவர்களை பார்த்துருக்காரு. குறிப்பாக 2 பேருமே இந்த இந்திய அளவில் உளவு அமைப்பில் 2 பேருமே ஒரு குறிப்பிட தகுந்த பல கான்ட்ரிபியூஷனை பண்ணியிருக்காங்க. ஒரு சில நேர்காணலுக்கு முன்பாக நீங்கள் ஒன்று சொன்னீங்க, விரைவில் நம்ம கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள் NSA ஆலோசகராக போகிறாருன்னு சொன்னீங்க, ஒரு ஸ்கூப் நியூஸாக சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் இந்த டாட்டெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் இருப்பதாக தெரியுது. என்ன சார் நடந்திருக்கு? ராஜ்பவன் வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்க இந்த சந்திப்பை பற்றி? ஆளுநர் ஆர்.என். ரவி டெல்லி போகும்போதெல்லாம் அஜித் தோவலை பார்க்க வரமாட்டார். 2 பேரும் ஒரே துறையில் ஒர்க் பண்ணவங்க. 2 பேரும் நீண்ட நெடுங்கால நண்பர்கள். ஓகே. அது இல்லாமல் 2 பேர் மோடி ஆதரவாளர்கள். பிஜேபியில் இல்லாட்டி கூட ஆர்.என். ரவியும் அஜித் தோவலும் மோடியோட ஆதரவாளர்கள். மோடி லாயலிஸ்ட். அந்த வகையில் எப்போ டெல்லிக்கு போனாலும் ஒரு கர்டிசி கால் பார்த்து வருவார். ஆனால் அஜித் தோவல் சென்னைக்கு வந்து ஆர்.என். ரவியை பார்த்தது ஒரு அகில இந்திய அளவில் ஒரு செய்தியாயிட்டு வரும். நான் செக் பண்ணேன், என்ன காரணம், எதுக்கு, என்ன அர்ஜென்ட். அவங்க தேசிய பாதுகாப்பு பற்றி பேசினாங்கன்னு ஒரு ஸ்டாண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க ராஜ்பவனில். வழக்கமாக இது வந்து பெருசு பண்ண மாட்டாங்க, ஒரு ஃபோட்டோ மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு 2 லைனில் ஒரு ட்விட்டரில் வந்து தேசிய பாதுகாப்பு பற்றி பேசினாங்க. என்ன தேசிய பாதுகாப்பு அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்ததில் 2-3 விஷயங்கள் பேசப்பட்டது. முதல் விஷயம் வந்து தமிழக மீனவர்கள் கொலையை பற்றி அஜித் தோவலுக்கு டீட்டெயில்டாக ரிப்போர்ட் தேவைப்பட்டது. ஸ்ரீலங்கன் இஷ்யூ, தமிழ் மீனவர்கள் இலங்கை இராணுவத்தால் கொல்லப்படுவது. ஏன்னா அஜித் தோவல் இலங்கைக்கு போயிட்டு வந்தார் ரீசெண்டாக. அஜித் தோவல் என்ன சொன்னார்னா, இலங்கையில் அரசாங்கம் வீக்காக இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குது, தேர்தல் வரப்போகுது, இந்த நேரத்தில் பிரச்சனை எதுவும். அது இல்லாமல் கடந்த 10 நாளைக்கு முன்னாடி 3 சீன கப்பல்கள் இலங்கைக்கு போய் இராணுவ ஒத்திகை பண்ணிட்டு வந்திருக்கு. உடனே மோடி சொன்னாராம், நம்ம 3 கப்பல் அனுப்புங்கன்னு.
இந்தியாவோட 3 கப்பலும் போச்சு, ஏடிக்கு போட்டி, இந்தியாவோட 3 கப்பலும் போய் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ இந்த விவகாரங்கள் குறித்து என்ன நடக்க போகிறதுன்னு அஜித் தோவலுக்கு தெரியும். ஏன்னா அஜித் தோவல் ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்பு ஆலோசகர். அவருக்கு தெரியாத விஷயமே இந்த சர்வதேச பாதுகாப்பு விஷயத்தில். இன்ஃபேக்ட் மோடியோட ஃபாரின் ரிலேஷன்ஸோட இன்டெலிஜென்ஸோட அறிவு ஜீவியே அஜித் தோவல் தான். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இலங்கையில் நடக்கும் நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட், ஏன்னா மீனவர்கள் கொல்லப்படுது ஒரு பக்கம், அங்க வந்து சைனாவோட ஆக்கிரமிப்பு அதிகமாயிட்டே வருது. நம்ம ஸ்ரீலங்கால இதுக்கு முன்னாடி சொன்னோம், இவங்க இதுக்கு முன்னாடி இந்த பிரதமர்கள்லாம் வந்து இலங்கையோட க்ளோஸா இருந்தாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொன்னோம். இப்ப இருக்க ரணில் விக்ரமசிங்க இந்தியாவோட க்ளோஸு, அமெரிக்காவோட க்ளோஸ்ன்னு பேர் இருந்தாலும் இலங்கைக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காரு. அது நிதி கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க. சைனாக்காரனுக்கு நிதி பத்தி பிரச்சனையே இல்லை. ஆப்பிரிக்காவில் பல நாடுகளில் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாங்க. சவுத் அமெரிக்காவில் கயானா நாட்டில் முழுக்க முழுக்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. இப்போ இது உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா சைனா போகாத கால் வைக்காத நாடுகளே கிடையாது. அபகரிக்கிறாங்க. அப்படியே பணத்தை கொடுக்க வேண்டியது பணம் கொடு. அந்த அந்த காலத்தில் காபூல்காரன் இருப்பாங்க, டாவாலிக்காரன்னு. ஐயா அவங்க என்ன பண்ண, பணம் கொடுத்துலாம் பிடிங்கிடுவாங்க. அந்த வேலையை பண்ணுது இப்போ சைனா. பணம் கொடுக்க வேண்டியது பிடிக்க வேண்டியது. இலங்கை அந்த மாதிரி காப்பாம இந்தியா காப்பாற்றிட்டு வருது. பட் என்ன பண்ணுறாங்கன்னா, இலங்கையில் ஐஎஸ்ஐயோட தலைமையகம் வந்துடுது. இப்போ ஐஎஸ்ஐ பாகிஸ்தான் என்ன பண்ணுது, பங்களாதேஷ்லையும் இலங்கையிலையும் ஐஎஸ்ஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அமைச்சிருச்சு. இது இந்தியாவுக்கு தெரியும். எதுக்கு அமைக்குதுன்னா, வீக் பாகிஸ்தான், அவங்களால நம்ம எதிர்த்து போராட முடியாது. ராணுவம் குப்பையா இருக்குது பாகிஸ்தான்ல. ராணுவ பலம் கிடையாது, பொலிட்டிக்கல் கூட ஸ்டேபிலிட்டி கிடையாது. இந்த ஊடுருவல் வழியா இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்கணுங்கிறது என்னைக்குமே பாகிஸ்தானோட கனவு. அது என்ன அவங்களுக்கு அது மாற்ற முடியாது. அவர் ரத்தத்தில் ஊறி போனது. அது எந்த பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் எந்த பிரசிடென்ட் வந்தாலும் பாகிஸ்தானில் மாற முடியாது. ஸோ இலங்கையிலையும் பங்களாதேஷ்லையும் ஐஎஸ்ஐயோட பிரான்ச் மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸ் திறந்து உள்ள பார்க்குறாங்க. இதை பற்றி அசாம் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கடிதமே எழுதியிருக்கார். ஏன்னா அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, பங்களாதேஷ் உள்ள பாகிஸ்தான்லேருந்து போகிறாங்க. ரொம்ப ஈஸி. ஏன்னா பங்களாதேஷ் பாகிஸ்தானும் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்த நாடு. பங்களாதேஷில் போயிட்டு பங்களாதேஷிகளை ட்ரைனிங் கொடுத்து பங்களாதேஷிகளை இந்தியா உள்ள அனுப்புகிறாங்க. இந்த பங்களாதேஷிகள் எப்படி வராங்கன்னா, பங்காளிகள் மாதிரி வராங்க. இப்போ ஒரு பாகிஸ்தான்காரன் இந்தியாவுக்குள்ளே வந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா லுக்கே வேலையாக இருக்கும். பாகிஸ்தான்காரன் இந்தியாவுக்குள்ளே வந்தால் கண்டுபிடிக்க முடியும். பங்களாதேஷ்காரன் வந்தால் வெஸ்ட் பெங்கால்கார மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரே லாங்குவேஜ். இப்போ திருப்பூர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கூட மிக்ஸ் பண்ணி பங்களாதேஷியோட கேபிட்டலாக மாறிட்டு வருது. பங்களாதேஷர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்காக அவங்களுக்கு ஆள் கிடைக்கல. அவங்க மேலே குறை சொல்ல முடியாது. இப்போ நேபாளிக்காரங்களாம் எப்படி ஹோட்டலில் வேலை செய்கிறாங்களோ, சலூனில் வேலை செய்கிறாங்களோ, அந்த மாதிரி திருப்பூர் முழுக்க, திருப்பூரில் எங்கே போனாலும் உங்களுக்கு வங்காள மொழி தான் பேசுது. இதில் யார் பங்களாதேஷ்காரன் யார் வெஸ்ட் பெங்கால்காரன்னு கண்டுபிடிக்க முடியல. அதான் விஷயம். அங்கே 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, உருவ ஒற்றுமை ஒரே மாதிரி, மொழியும் ஒரே மாதிரி. நான் பங்களாதேஷ்காரன்னு சொல்ல மாட்டான், நான் கொல்கத்தாமா கொல்கத்தா வேலை கொடுத்துருவான். இங்கே வந்து ரேஷன் கார்டு வாங்கிக்க வேண்டியது, ஆதார் கார்டு வாங்கிக்க வேண்டியது, பாஸ்போர்ட் வாங்கிக்க வேண்டியது. இது இந்தியாவோட பாதுகாப்புக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலை உண்டுவாக்குறது ஹேமந்த் குமார் பிஸ்வா சர்மா சொல்லியிருக்கார். அதை ஒரு தொடர்ச்சியாக ஆளுநரிடம் கேட்கப்பட்டது, என்ன நடக்குது தமிழ்நாட்டில். ஏன்னா அவர் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர். ஆனால் அது மாதிரி எதுவும் பங்களாதேஷ் அங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் திருப்பூரில். ஆனால் அவங்களால எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்த மாதிரி நமக்கு தெரியலையே சார். அசம்பாவிதம் நடந்த மாதிரி தெரியல. என்ஐஏ வந்து டெரரிஸ்டுகளை வேட்டையாடி பிடிக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. தஹிரார் அப்படின்ற அமைப்பை சேர்ந்த 4 பேரை கைது பண்ணிருக்காங்க. இவங்க பாகிஸ்தானிய ஆதரவாளர்கள் தான். இந்த பாகிஸ்தானிய ஆதரவாளர்களுக்கு முட்டு கொடுக்கறதே பங்களாதேஷ் பீப்புள். அது நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம இந்த பாகிஸ்தான் ஆதரவாளர்களுக்கு முட்டு கொடுக்கறது பங்களாதேஷ் பீப்புள். பங்களாதேஷ் பீப்புள் எல்லாருமே கெட்டவர்கள்னு சொல்ல மாட்டேன். அதில் வந்து ஆனால் பாகிஸ்தானோட தீவிரவாதிகள் ஊடுருவி அவங்கள ஏஜென்ட்டாக வச்சு, ஏன்னா அவனுக்கு தெரியும் பாகிஸ்தான்காரன் இந்தியாவுக்குள்ளே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். பங்களாதேஷ்காரனை உள்ளே அமிச்சு கலங்க விளைவிக்க பார்க்குறோம். இது நம்ம தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்துன்னு அஜித் தோவல் கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணிட்டார்.
கொலம்போல போய் வான் பண்ணலாம், இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது பண்ணிங்க தொலைச்சிடுவேன் ஜாகிரதை. ஏன்னா இலங்கையில சின்ன குட்டி நாடு, நம்மளை சார்ந்து இருக்கிற நாடு. இப்போ தேர்தல் வேற வரப்போகுது. அடுத்தது என்ன பார்த்தாங்களா, ட்ரக் கார்டல் ஸ்ரீலங்கா வந்து இப்போ போதைப் பொருளோட தலைநகரமாக மாறி போச்சு. ஏன்னா எங்க பார்த்தாலும் போதை. தமிழ்நாட்டில் எப்படி போதைப் பொருள் வருதுங்க? எங்கேருந்து வரும்? எப்படி வரும் சொல்லுங்க? ட்ரெயின்லயா வரும்? படகு வழியா வருது. இலங்கையிலேருந்து படகு வழியா வருது. இங்கேருந்து கடத்தின்னு போறவன் இடையும் கடத்தின்னு போறான். இலங்கையிலேருந்து இங்கே வருது. இப்போ சென்னை பக்கத்தில் ஒரு இடத்துல முந்தா நேத்தி ஒரு ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் சொன்னார் என்கிட்ட, ஒரு திருப்பூர் கிட்ட இங்கே பிடிச்சாங்களாம். என்ன ட்ரக்னு கண்டுபிடிக்க முடியுதான். ஒரு போலீஸ்கார் வந்து நாக்கில் வச்சாராம், மயக்கப்பட்டு விழுந்தார் கீழே. அவரை எமர்ஜென்சி கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. விதவிதமான போதை மருந்து. அவங்க ட்ரக் டிபார்ட்மெண்ட்டால கண்டுபிடிக்க முடியாத போதைப் பொருள்கள்லாம் இலங்கையிலேருந்து வருது. தமிழ்நாடோட கலாச்சாரத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கிற போதை இலங்கையிலேருந்து ஆரிஜின். அதையும் ரவிட்ட சொன்னாராம். இது ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாடு போலீஸ் நடவடிக்கை எடுத்து கடன்னு நேற்று ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் ஒரு ரெய்டு பண்ணிட்டாங்க. முந்தா நேற்று ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் ரெய்டு, மாணவர்களை பிடிச்சி ரெய்ட் பண்ணிட்டாங்க, பெண்ட் எடுத்துட்டாங்க. அங்க பக்கத்தில் ஹாஸ்டல் எல்லாம் பிடிச்சி தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ரெய்டு. தமிழ்நாடு போலீஸ் இப்பதான் எழுந்து கண்ணை திறந்து போட்டு ரெய்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒரு ரெய்ட்ல ஒரு ஆபீசர் சொன்னது என்னன்னா, அவங்களால கண்டுபிடிக்க முடியாத ரசாயன கலவைகள்லாம் கண்ணு முன்னாடி இருக்கு, மாணவர்கள் யூஸ் பண்றாங்க. அது அவ்வளவு டேஞ்சர். ஆனா என்ன கெமிக்கல் காம்பினேஷன் இவங்களால கண்டுபிடிக்க முடியல. ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் பீப்புளால கண்டுபிடிக்க முடியாத அளவுன்னா அப்ப எந்த அளவுக்கு அட்வான்ஸா இருக்காங்கன்னு பாருங்க. ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிடும், அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த ட்ரக்கோட தலைமையகமாக இலங்கையை மாறிட்டு வருது. அந்த விஷயம் பேசப்பட்டது. சைனீஸ் இன்ட்ரூஷன் இன் தமிழ்நாடு. சைனா வந்து தமிழ்நாட்டை தான் நோக்கி வருது. ஏன்னா இலங்கையில தமிழ்நாடு பக்கத்துல, இலங்கையில இந்த ஆந்திராவோ மகாராஷ்டிராவோ யூபிக்கு போக முடியாது, தமிழ்நாடு தான் கிட்டக்க. அதுவும் கவர்னரிடம் பேசப்பட்டது. இலங்கையில் இப்ப கவர்மெண்ட் வீக்கா இருக்கு, தேர்தல் வருது, ப்ரோ எல்டிடி ஆர்கனைசேஷன் இலங்கையில் அதிகமாயிட்டு வருது. இப்போ தமிழ்நாட்டில் அது பாதிப்பு இருக்கான்னு கேட்டாராம். இங்க எப்படிங்க எல்டிடி ஆதரவு இருக்கா, எதிர்ப்பு இருக்கா, மக்கள் என்ன பண்றாங்க, அந்த விஷயமும் பேசப்பட்டது. ஏன்னா இந்த எல்டிடி ஃபேக்டர் இந்த தேர்தலில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போறது இந்திய அரசாங்கம் நம்புது. ஓகே, இந்த தமிழ் தேசியம் இந்த மாதிரி இதெல்லாம் இலங்கையில் இந்த வாட்டி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், தமிழ் வாழும் பகுதிகளில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஏன்னா அவங்களுக்குன்னு அவங்க ஜனநாயக முறையில் போராடுறதுல தப்பு கிடையாது. தமிழர் அமைப்புகள் ஜனநாயக முறையில் தமிழரிடம் கேட்பதில் தப்பே கிடையாது. ஏன்னா அது அவங்க உட்கட்சி, அவங்க உள்நாட்டு விவகாரம், நம்ம தலையிட வேணாம். ஆனால் அதனால இந்தியாவுக்கு பாதகம் வருமா அப்படின்னு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ் டெரரிஸ்ட் வந்து சி ரூட் வழியாக யூஸ் பண்ணி உள்ள வரதையும் பேசியிருக்காங்க. அப்புறம் என்ஐஏ வந்து ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. என்ஐஏ தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது, டெரரிஸ்ட் தீவிரவாதிகள் பெங்களூர் ஏர்போர்ட்டில் ஒரு தீவிரவாதி பிடிச்சாங்க. இப்போ போன வாரம் தமிழ்நாட்டை சேர்ந்த தீவிரவாதி வெளிநாட்டுக்கு தப்பி போகும்போது பெங்களூர் ஏர்போர்ட்டில் பிடிச்சாங்க. இந்த ரிப்போர்ட்டை வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்கு. அந்த ரிப்போர்ட் ரவியிடம் பகிரப்பட்டது. ஓகே ஓகே, என்ன நடக்குது என்னங்குது, ஏன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் மாதிரி. ஓகே சார். பங்களாதேஷ்ல வயலன்ஸ் வர அந்த வயலன்ஸ்னால அப்பாவி மக்கள் எப்படி 72ல வந்தாங்களோ அந்த மாதிரி தீவிரவாதிகள் இல்ல, அப்பாவி மக்கள் இமிகிரன்ஸா தாண்டி எல்லையை தாண்டி வந்துட்டு பிழைக்க வழி இல்லாம தமிழ்நாட்டுக்கு வராங்க. அவங்க தீவிரவாதிகள் இல்ல, அப்பாவி மக்கள். அந்த விவகாரமும் பேசப்பட்டது. ஓகே ஓகே, ஆல் ரவுண்ட் டிஸ்கஷன். பங்களாதேஷ் வந்து இப்ப திருப்பூர்ல அதிகமாயிட்டு வருது, ரேஷன் கார்டு வாங்குறாங்க. இதெல்லாம் ஒரு தேசிய பாதுகாப்புக்கு ஒரு சட்டவிரோத செயல். இது தமிழ்நாடு வந்து இப்போதைக்கு சேஃபா இருக்கு. ஆனா பங்காளிகள் பங்களாதேஷ மக்கள்னால் பின்னாடி பாதுகாப்பு அச்சுறுத்தல் வருமோ அப்படிங்கறத கொஞ்சம் கவனிச்சு உஷாரா இருங்க அப்படின்னு வார்ன் பண்ணிருக்காரு. ஏன்னா பாகிஸ்தான் நேஷனல்ஸ் வந்து இன்டெரக்டா தூண்டி விடுது பங்களாதேஷ. இப்போ வந்து இதை பத்தி ஐபி ராலாம் வந்து டீட்டெயில் டிஸ்கஷன் போய் நோட்ஸ் போட்டு எம்ஹெச்ஏக்கு போயிடுது. ஆனா எம்ஹெச்ஏ சொல்லித்தான் நாங்க இப்ப தலையிடல. அஜித் தோவல் நீங்க செக்யூரிட்டி இன்சார்ஜ்னால நீங்க ரவிகிட்ட பேசுங்க, ரவி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சிஎம் ஊர்ல எல்லாத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் கொலம்போ வந்திருக்காரு, அப்படியே வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. இது இல்லாம இந்தியன் ஹை கமிஷன் கொலம்போ
சென்ட் டீடைல் ரிப்போர்ட் டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இது ரா என்ஐஏ மட்டும் இல்லை, இந்தியன் ஹை கமிஷன் ஒன்று கொடுத்துருக்கு. அந்த ரிப்போர்ட்டும் ரவியிடம் பகிரப்பட்டது. அந்த ரிப்போர்ட்ல டீடைல்ல என்ன நடக்கிறது, எப்படி இலங்கை சைட்லேருந்து என்ன அச்சுறுத்தல் வரலாம் என்னங்கிறது ஒரு டீடைல் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. ட்ரக் கார்ட்டலையும் கம்ப்ளீட் பண்ணி பார்த்துருக்காங்க. இது இல்லாம 10 வருட ஆண்டுகள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா அஜித் தோவல் இருந்துட்டார். அவர் மோடிட்ட சொன்னாலும், ஐயா 10 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை, வயசாயிடுச்சு, ரொம்ப ஆக்டிவா இருந்துட்டேன். அது மோடி கேட்டார், என்ன இன்னும் எத்தனை 5 வருஷம் இருங்களேன். இல்லையா, உங்களை மாதிரி 15 வருஷம் எங்களை ஓட்ட முடியாது, அடுத்தது யாரை போடலான்னா அவர் கை காமிச்சால் ரவி. தோவால் கை காமிச்சால் ரவி சென்னையில ஒருத்தர் இருக்கார், பிடிச்சிக்கங்க, அவர் தான் கரெக்டான ஆளு. தமிழ்நாட்டுக்கு கவர்னர் மாற போறார். இல்ல, டேர்ம் முடிஞ்சு போச்சு. எப்பவுமே கவர்னர் வந்து டேர்ம் முடிஞ்சாட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப அரிது. ஓகே, ஒண்ணு வேற மாநிலத்துக்கு மாற்றப்படலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கேட்கலாம், ஏங்க டேர்ம் முடிஞ்சா கவர்னர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. பன்வாரிலால் புரோஹித் தமிழ்நாட்டுல இருந்து பஞ்சாப் மாற்றப்படலாம், இல்லைன்னா எலிவேஷன் படலாம். ஒன்னு ரவியை தூக்கி வேற எங்கான ஸ்டேட்ல போடணும், இல்ல என்எஸ்ஏ கொடுக்கணும். இவங்க முடிவு பண்ணது என்எஸ்ஏ. அது விவரமாகவும் அடுத்த என்எஸ்ஏன்ற முறையில நம்ம சீட்டுக்கு அடுத்து வரப்போறவன்ற முறையில ரவிகிட்ட வந்து சில டிஸ்கஷன், சில பாயிண்ட்ஸ். ஏன்னா சென்னையில பேசுறதுங்கிறது ஹோம் கிரவுண்ட். ரவியை டெல்லிக்கு வர வச்சு பேசுறத விட இவரு அப்படியே வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட பல்வேறு வகையான விவரங்கள் பேசியதான் எனக்கு தகவல் வந்து. ஓகே சார், அப்படின்னா இதுல இந்த சம்பவத்துல மிக முக்கியமான டேக்அவே என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு கவர்னர் மாற போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்எஸ்ஏ எலிவேஷன்ங்க, ஒரு கவர்னர்ல இருந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகருக்கு போறது ஒரு பெரிய விஷயம். தமிழ்நாட்டுக்கு பெருமை. நம்ம கவர்னர் ஏற்கனவே நார்த் ஈஸ்ட்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. பிளஸ் இதெல்லாம் தமிழ்நாடு ஃபேக்டர், அதே போல ஸ்ரீலங்கன் ஃபேக்டர் எல்லாம் வந்து ஒரு பிரீஃப் பண்ணிருக்காரு அஜித் தோவல். ரவி வந்து இதுல விஷயத்துல கில்லாடி. தேசிய பாதுகாப்பு, இலங்கை இதுல எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கார். இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்தார். அவர் ஒரு இது விஷயத்துல அஜித் தோவலுக்கு நிகராக அல்லது அடுத்தபடியாக பாதுகாப்பு விஷயத்தில் ஒரு நிபுணர் இந்தியாவிலனா நம்ம ரவியை சொல்லலாம். ஓகே சார், அதே போல இன்னொரு மிக முக்கியமான செய்தி, நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. அங்கிருந்து சில செய்திகள் வருவதை பார்த்தா முழுக்க இந்தியன் எம்பசி சிஎம் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. முழுக்க புரோட்டோகாலை பார்க்கறது ஃபுல்லாவே இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் தான் இந்த புரோட்டோகாலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு செய்தி வருது. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? குறிப்பாக சிஎம் ஃபுல்லா ரிசீவ் பண்ணி எல்லாமே பண்றது இந்தியன் எம்பசி தானா? சிஎம் முதல்ல சான் பிரான்சிஸ்கோவில் இறங்கின பொழுது அவர் ரிசீவ் பண்ணது சான் பிரான்சிஸ்கோ கான்சல் ஜெனரல். கான்சல் ஜெனரல் போயிருக்காரு ஏர்போர்ட்டுக்கு. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சிஎம் எந்த சிஎம் இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போனார்னா அவர் இந்திய அரசாங்கத்தின் சார்பாக போறார். பிரதிநிதி. அவர் முதலமைச்சர் என்பவர் பிரதம மந்திரிக்கு அடுத்த லெவல்ல ஸ்டேட்டோட ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், நாட் கவர்மெண்ட் இந்தியா, அந்த மாநிலத்தின் தலைவர். ஆகவே அவருக்கு புரோட்டோகால் உண்டு. இது எந்த யூபி சீஃப் மினிஸ்டர் வந்தாலும், மகாராஷ்டிர சீஃப் மினிஸ்டர் வந்தாலும், யார் வந்தாலும் ஸ்டாலினுக்கு மத்திய அரசாங்கம் அந்த பெருமையை கொடுத்திருக்கு. கான்சல் ஜெனரல் ஏற்பாடு செய்யப்பட்ட விழாவில் தான் அவர் பேசினார். மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதியாக அங்கே ஸ்டாலின் போயிருக்கார். தமிழ்நாடு விஷயமாக தான் போயிருக்கார். இந்தியாவின் சார்பாக போனதுனால புரோட்டோகால் உண்டு, செக்யூரிட்டி உண்டு. அவருக்கு புரோட்டோகால் வந்து ஆட்டோமேட்டிக் செக்யூரிட்டி வந்துடும். இப்ப சான் பிரான்சிஸ்கோல கான்சல் ஜெனரல் தான் முன்னின்று விழாவை நடத்தினார். தமிழ்ச்சங்கம் விழா அதெல்லாம் வேற விஷயம். இப்போ மோடி போனா கூட புரோட்டோகால் பிரகாரம் கவர்மெண்ட் விஷயமா ஒரு ஜனாதிபதி சந்திப்பார், அப்புறம் இந்திய மக்களிடம் உரையாற்றுவார். அது அலவுட். அது வந்து புரோட்டோகால் வயலேஷன் கிடையாது, பார்ட் ஆஃப் புரோட்டோகால். அந்த மாதிரி தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் தொழிலதிபர் சார்பாகவும் ஸ்டாலின் பேசியிருக்கார். தொழிலதிபர் சமாச்சாரம் மீட்டிங்கு, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. கான்சல் ஜெனரல் அவங்க சொந்த செலவில் கான்சுலேட்ல விழா எடுத்து கான்சல் ஜெனரல் பண்ணியிருக்காரு. இப்போ சிகாகோ வந்துட்டார். சிகாகோ கான்சல் ஜெனரல் டேக் ஓவர் பண்ணிட்டார். எங்கிட்ட கூப்பிட்டு பேசினார். சிகாகோ கான்சல் ஜெனரல் டேக் ஓவர் பண்ணிட்டார். ஹியூஸ்டன்ல ஒரு தமிழர் இருக்கார், மஞ்சுநாத் சென்னீரப்பான்னு, நம்ம கர்நாடகக்காரர் தமிழர். அந்த மாதிரி தமிழர்கள் எங்கெங்க இருக்கோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்றாங்க. இப்போ நியூயார்க் வந்தாருன்னா நியூயார்க் கான்சல் ஜெனரல் டேக் ஓவர். நீங்க ஒண்ணு கவனிக்கணும், ஸ்டாலின் இந்த விழாக்கள் எல்லாம் இந்தியாவை பெருமைப்படுத்தி பேசுறார். இந்திய அமெரிக்க வெளியுறவு கொள்கையை பாராட்டி பேசுறார். இந்திய அமெரிக்க வர்த்தகத்தை பத்தி பேசுறார். பெருமையான விஷயம். அங்க போய் இந்த லோக்கல் பாலிடிக்ஸ் அது இதெல்லாம் பேசாம பெருந்தன்மையோட
இந்தியாவிலேருந்து நான் வந்திருக்கேன், இந்தியாவின் அங்கம் நான், என் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, முதலீடு பண்ணுங்க, சேஃபான மாநிலம் அப்படின்னு இந்தியாவின் புகழை உயர்த்தி பேசும் ஒரு முதல்வராக ஸ்டாலின் அமெரிக்காவில் பண்ணது அமெரிக்கா தமிழர்களுடைய பெரும் வரவேற்பு ஏற்படுத்திருக்கு. ஸ்டாலினோட விசிட் அமெரிக்காவில் தமிழர்களுடைய பேசும் பொருளாக இருக்கு. அவ்வளோ அருமையா, அவ்வளோ அழகா, அவ்வளோ நிதானமா. இன்ஃபேக்ட் கலிபோர்னியாவில் எம்ஆர் ரங்கசுவாமி டயஸ்போரா, இந்தியன் டயஸ்போரா என்கிட்ட சொன்னார், ஏய் யுவர் சிஎம் ஹஸ் ஸ்டால் த சீன் மேன் அப்படின்னாரு. எம்ஆர் ரங்கசுவாமி பேரே சொல்றேன், உங்க சிஎம் இங்க வந்து எங்களெல்லாம் கவர்ந்துட்டு போயிட்டாரு, அப்படி பேசிட்டு போயிட்டாரு. அவ்வளோ அன்பா இருந்தார், நாங்களே எதிர்பார்க்கல, அவ்வளோ சிம்பிளா இருந்தார். எம்ஆர் ரங்கசுவாமி இந்திய டயஸ்போராவோட ஹெட், அவர் சொன்ன வார்த்தைகள், இது எல்லா தொழிலதிபர்களும் சொன்ன வார்த்தைகள். உங்க சிஎம் வந்து அவ்வளோ அன்பா அழகா பேசிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கிட்டு போயிட்டாரு, வந்த வேலையும் முடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சார், சிஎம்மும் ஊர்ல இல்ல, அமெரிக்கால இருக்காரு. மூத்த அமைச்சர், சீனியர் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சிங்கப்பூருக்கு போயிருக்காரு, ஹெல்த் செக்அப்னு சொல்றாங்க. அப்படின்னா யார் சார், கோட்டை வட்டாரங்கள யார் முடிவு எடுக்கிறது? உதயநிதி தான் முடிவு எடுத்துட்டு இருக்காரா? உதயநிதி தான் முதல்வர், வேற என்ன? ஸ்டாலின் அமெரிக்கா போன பொழுது யாருக்கும் பொறுப்பு கொடுக்கல. ஆமா, இவர் தான் முதலமைச்சர்னு அடையாளம் காட்டல. அவருக்கு தெரியும் இதெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு, அப்படியே குவைட்டா நைஸா விட்டு போயிட்டார். துரைமுருகன் பார்த்தா ஹெல்த் செக்அப்னு சிங்கப்பூர் போயிட்டார். ஏன்னா அவர் நண்பர் அங்கே சிங்கப்பூர், நான் கேட்டேன், உண்மையான காரணம் தான். அவர் நண்பர் வந்து ஜெயராமன் அங்கே சிங்கப்பூரில் ஒரு மிகப்பெரிய கார்டியாலஜிஸ்ட். இவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை பாவம், சரி செக்அப் பண்ண போகலான்னு போயிருக்கார். அவர் சிஎம் கேட்டாலும் போயிட்டு வாங்கன்ட்டார். சிஎம் உத்தரவுலாம் போக முடியாது. சிஎம் அமெரிக்காவில் இருந்தால் கூட துரைமுருகன் வந்து சிஎம் உத்தரவு இல்லாமல் வெளிநாட்டுக்கு போக முடியாது. ஃபோன் பண்ணி போடுறது, சரி போயிட்டு வாங்கண்ணே, ஒழித்து தானே போயிட்டு வாங்கண்ணா. போனதுக்கப்புறம் ஃபீல்டு கிளியர் ஆகி போச்சு. இப்போ முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அவர் கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் நேத்தி முந்தானத்தில் அவர் தான் முடிவு எடுத்துட்டு இருக்கார், பேசிட்டு இருக்கார், நல்லா எல்லாரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணார். இந்த ரேஸில் வந்து அவருக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. அவ்வளோ சொன்னாராம், மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. கமிஷனருக்கு சொன்னாராம், ப்ளீஸ் எந்த பாதிப்புக்கு மக்களுக்கு வராமல் பார்த்துக்கங்க, நாளைக்கு ரேஸ்னால கெட்ட பேர் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடாது, அமைதியாக நடக்கட்டும், ரேஸ் பார் ரேஸ் நடக்கட்டும், டிராஃபிக் டைவர்ஷன்லாம் கொஞ்சம் மினிமலாக பண்ணுங்கன்னு 2 நாளும். இப்போ உதயநிதியோட நிர்வாகத்தின் திறமை எப்படி வெளிவந்ததுன்னா, இந்த ரேஸில் அவர் நடந்தின விதம், அவருக்கு அதிகாரிகள் கூட்டு, சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு சொன்னாராம், ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் திஸ், பார்த்து 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 பண்ணியிருக்காரு. எனக்கு கிடைச்ச தகவலின்படி அப்படி ஒரு நிர்வாக திறமை அதிகாரிகளே எதிர்பார்க்கல. ஸோ உதயநிதிக்கு சிறந்த எதிர்காலம் இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். நன்றி.